கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எரேமியா 31 அதிகாரம் 4 இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் மறுபடியும் கட்டுவார், மீட்டெடுப்பார் என்பதே. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தரை விட்டு தூரமாக போனார்கள். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ததினால் அவர்கள் மிகுந்த அவமான, நிந்தை, சிறையிருப்புக்கு உள்ளானார்கள். அந்த காலகட்டத்தில் இருந்த கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் இனி நன்மையானவைகளையே காண்பீர்கள் என்றெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கும்போது, கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியான எரேமியாவினிடத்தில், கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற காலம் இதுவல்ல, இன்னும் 70 வருடத்திற்கு பிறகுதான் நன்மையை என்னுடைய ஜனங்கள் காண்பார்கள், சூழ்நிலைகளும் மாற்றப்படும் என்று சொல்லுகிறார். நான் என் ஜனங்களை அநாதி சிநேகத்தால் சிநேகித்து காருண்யத்தால் நான் அவர்களை இழுத்து கொள்ளுவேன். மறுபடியும் நான் அவர்களை கட்டுவிப்பேன். மறுபடியும் மேள தாள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இந்த புதிய மாதமான செப்டம்பருக்குள் காலடி எடுத்து வைக்கும்போது பழையவைகளை நாம் மறந்து, இடிந்து போன, நிலை குலைந்து உடைந்து போனவைகளை நான் மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்கிற நம்முடைய கர்த்தரின் வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து விசுவாசித்து கர்த்தருக்கு நன்றி சொல்வோமாக. அவரே நம்மை மறுபடியும் கட்டி எழுப்பி நாம் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்துடன் இருக்கும்படியாக செய்வார். ஆகையால் நாம் கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் விசுவாசிப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, கிருபையினால் எங்களை நிரப்பி நடத்துகிறீர். எல்லா விதமான பயம் மற்றும் அபாயத்திலிருந்து எங்களை காப்பாற்றுகிறீர். நீரே எங்களை மறுபடியும் எடுப்பித்து கட்டி எங்களை மிகுந்த சந்தோஷத்தினால் நிரப்பியருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.